வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்றைக்கி நான் சொல்ல போகிற பரிகாரம் பிரிந்து கிடக்கிற உறவுகளை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அந்த பரிகாரம் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி அல்லது அம்மா அப்பா இல்லை மகன் மகள் இல்லை சகோதர சகோதரிகள் மாதிரியான எந்த உறவாக இருந்தாலுமே உங்கள் கூட அந்த உறவு திரும்ப சேரணும்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் நீங்கள் செய்யணும். அதனால் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை தொடங்குங்க. முதல்ல ஒரு 7 கிராம்பை எடுத்துக்கோங்க. அந்த கிராம்புகள் முனை உடைந்ததாகவோ இல்லை நசுங்கியோ இல்லாமல் கிராம்பு முழு பூவாக இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு 7 கிராம்புகள் எடுத்துக்கோங்க. உங்களோட பூஜை அறையில் உட்காந்து விளக்கேற்றி ஒரு முழு கிராம்பை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் எந்த உறவோட மறுபடியும் பழைய மாதிரி இணையணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை ஒரு 21 முறை திரும்ப சொல்லுங்கள். சொல்லி மறுபடியும் அவங்களோட பழையபடி சேரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. வேண்டி முடிச்சுட்டு அந்த கிராம்பை நெருப்புலையோ இல்லை தூபக்காலில் வச்சு நெருப்பில் போட்டோ எரிச்சிடுங்க. எரிச்சிட்டு அடுத்த வாரம் அடுத்து ஒரு கிராம்பை எடுங்க. அதே போல் வேண்டி உங்களோட வேண்டுதலை சொல்லி 21 முறை அவங்களோட பெயரையும் திரும்ப சொல்லி அதே மாதிரி திரும்ப சேரணுங்கிறதையே வேண்டி அந்த கிராம்பை அதே மாதிரி நெருப்பில் சுட்டுடுங்க. இந்த மாதிரி 7 வாரமும் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வரணும். இதுக்கிடையில் பெண்களுக்கு வரக்கூடிய மென்சஸ் இந்த மாதிரி வருதுன்னா அந்த ஒரு வாரம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நிறுத்திட்டு அடுத்த வாரம் அதிலிருந்து நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். இடையில திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து வரணுன்ற அவசியம் இல்லை. அதுலேருந்து தொடர்ந்து செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட உறவுகள் திரும்ப உங்களோட சேர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. கிராம்புக்கு உறவுகளை சேர்த்து வைக்கக்கூடிய சக்தி உண்டு. நம்ம முன்னோர்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடைஞ்சிருக்காங்க. அவங்க இதை கண்கூடாக கண்ட உண்மை. எந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சோம்னாலுமே அதை நம்ம நம்பிக்கையோடு செய்யும்போது தான் அது நிச்சயமாக நம்மளுக்கு பலன் கொடுக்கும். அதே மாதிரி இந்த பரிகாரத்தையும் செஞ்சு பலன் பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.